வச்சீரா ஒன்று வீரபத்திர நாடகம் கோயம்புத்தூர்ல இருக்கா அது போட்டுக்கலாம் எந்த குரூப் 6-1 போட்டு நல்லா என் நம்பர் ஒன்று நம்பர் எல்லாரும் யாரும் வாங்கி போகலாம். சரி எப்படியும் கிடைப்பாங்க குரூப்ல தான் நம்ம இருக்கலாம். நாடகம் கேட்போம் 20ஆம் தேதி நாடகம் வாங்க நல்லா பார்க்குறேன் கேட்குறேன் 20 டென்னிஸ் நாடகம் அதுதான் சரிங்களா?
யாரா? ஓ அது யாரு? என் பாப்பா. பாபா. ஏமா? டேய் பொட்டு பையா. அட பொட்டு பையா பொட்ட. ஆடா போட்டா. டேய் இப்படியே. இது இப்படியே. யா இப்படியே. நான் உள்ளார சட்டி போடலையா நான். இது வந்து வெயிட் பண்ண பாரு. என்ன ஓ ஏய் யாரவா நீ பெருக்க அங்க வந்துச்சா அப்படின்னு கேக்குறேன். ஏண்டி ஒரு அண்ணன் தங்கச்சி ஆமா. நடு பஜார்ல வந்து 2 பேரும் கட்டி பிடிச்சா என்ன இருக்கும்? டேய் எங்க அண்ணன் வெளிநாட்டுல என்ன படிக்க வச்சாரு. படிக்க வச்சா படிக்க வச்சாரு. படிச்சுட்டு 6 வருஷமா நான் இங்கே படிச்சிருந்தேன். ஓ வெளிநாட்டுல படிச்சு வெளிநாட்டுல படிச்சிருந்தேன். பரவாயில்ல. இப்பதான் இந்த ஊருக்கு வந்துக்கிறேன். ஓ நேரா அங்க இருந்து வெளிநாட்டுல இருந்து வந்துக்கிறேன். ஓ அண்ணனை பார்த்த உடனே பாசம் ஈட்டி அடிக்குது. பரவாயில்லையம்மா. என்ன ஓ என்ன எப்படி என்ன வளர்த்த நீ? ஐயோ எல்லாம் பாசமா வளர்த்தேம்மா. என்ன ஓ அப்படி பாசமா வளர்த்து பந்தா வளர்த்து இந்த பொட்டிக்கார பொட்டு பையனுக்கு கூட்டி வச்சு வீடு வச்சிருக்கா. பரவாயில்ல தப்பில்ல போட்டு அவன் கண்டிப்பா பொட்டு பையன் என்ன அவன் ராகம் குடிக்கிறான் பவுலும் குடிக்கிறான். குடிச்சு அவன் தான் வாழ்ந்துருந்தார் தவிர என்ன ஒரு நாளைக்கு பாஞ்சு அடிக்க வைக்க மாட்டான். குடிகார பார்த்து சொன்னாலும் பரவாயில்ல அவன் குடிக்கிறனாவா இந்த ஊர் என்ன அதனால இனிமே நான் அவங்கள வாய மாட்டேன். என்ன பண்ணானுங்க? அண்ணே சாவதான முடிவு பண்ணிட்டேன். எப்படிலாம் சாவலாம் தெரியுமா? அந்த துளசியில கயிறு போட்டு இந்த தூரத்துல கயிறு போட்டு என்ன இப்படி தூரம் போய் உட்காந்துக்கிறேன். என் உயிர் போக மாட்டேங்குதுன்னா தூரத்துல கவர் போட்டு தூரம் போய் உட்காந்து உயிர் போமா இருக்குன்னு போறேன். ஒரு ஸ்கூல் ஒண்ணு வைக்கிறேன். யாருக்குன்னா சாவணும்னு ஆசை இருந்தா கேட்டுக்க. அதுக்குள்ள மேல இப்படி போட்டுக்கோ. ஒரு சுருக்கு முடி போட்டு உன் கழுத்துல ஒரு முடி போட்டுக்கணும். அந்த சேரை எட்டி வச்சா அப்பே போன உயிர் என்ன செத்துருப்பேன். அப்படி சொல்லி முடி என்ன இருக்கணும் பின்னாடி அப்படி சொல்ற அப்படி செத்திருப்பேன். செத்திருந்தா கைத்து புறா புண்ணாயிட்டு இருக்குமே. கைத்து கைத்து புண்ணா வேற எப்படி அப்படி முட்டைக்காது தண்ணியில முட்டிக்காது தண்ணியில 3 நாளா உட்காந்துக்கிறேன். அப்ப கூட போகலாம். வெளியார ஓயின்னு கேப்பேன். அதான் கேட்டு 3 நாள் இல்ல 3 மாசம் உட்கார்ந்தாலும் உயிர் போவாது. முந்தானி ஆமா இந்த முந்தானி எடுத்து நல்ல இந்த பேர் கல்லு கட்டிக்கோ நல்ல 20 கல்லு கட்டு ஆழத்துல கிட்ட போய் நின்னுக்கோ அப்படி இடுப்புல கட்டிக்கினு எங்க குச்சினா அந்த பாயா போன உயிர் அப்படியே போடும். ஆமா என்ன அப்படி செத்திருப்பேன். எனக்கு சளி பிடிச்சிக்க நான் செத்தா வந்துக்கிறாங்க பாக்கணும். அப்புறம் இல்ல கேட்கணும். எப்படி அம்மா மாறி வந்த தாயோ
யாரம்மா அரசாங்கத்து அமைச்சர்? வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்குமா? சபையை பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கிறது. ஆமாமா, திருவாகி மகாலட்சுமி சபை, திருவாகிய மகாலட்சுமி கணத்திய சபை. கதிர்வரும் சூரியனுக்கு பகல் சொந்தம், பகல் சொந்தம். அதை சுற்றி வரும் நிலவுக்கோ நிலவு சொந்தம், நிலவு சொந்தம். அந்த குலத்திற்கோ தாமரை சொந்தம், தாமரை சொந்தம். தாமரை வீட்டிற்கும் வாணிக்கு வீணை சொந்தம், வீணை சொந்தம், வீணை சொந்தம். புயலூதிய கண்ணனுக்கு யார் சொந்தம்? யாருமா சொந்தம்? அந்த மகாலட்சுமி சொந்தம், சொந்தம், மகாலட்சுமி சொந்தம். அப்படி மகா கலாச்சார புரிந்திய சபை முன்பாக வந்தனே நம்மை போல நாடக நடிகர்கள், கட்டுணத கனவான்கள்,
மற்றும் தாய் தந்தைமார்கள் ஊர் நாட்டாமை தலைவர் கவுன்சிலர் வார்டு உறுப்பினர் அனைவருக்கும் இந்த சிறுவன் திறன் தாண்டி 1 கோடி வணக்கம். அப்படி இருக்கையில் நாளம் என்ன சபை நாடி வந்தனே நான் யாரு எந்த நாட்டு அரசி எப்படி ஊர தெரியுமா? அதிகம் தாண்டி எனக்கு தெரிஞ்சாலும் சபையில் விளக்கம் ஆகட்டும். ஐயோ படைத்த பரமக்கடல் இருக்கிறாரே அன்னவருக்கு பாரியாராக விளங்கக்கூடிய என் பெயரே உமா பார்வதியா? உமா பார்வதி. அப்படி இருக்கையில் என் பெயரை உமா பார்வதி. அப்படி இருக்கையில் இந்த உலகமாகப்பட்டது எப்படி உற்பமாக தெரியுமா? எப்படி என்னால் தான் உற்பமானது. இந்த உலகமாகப்பட்டது ஓர் இடத்தில் கோழி முட்டை வடிவமாக இருந்தது. ஆமாம். அப்படி ஒரு நாள் பகீரென்று வெடித்தது. பாதி ஆகாயமாகவும் பாதி பூமியாகவும் ஆனது. அதில் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மஞ்சக்கடலாகப்பட்டது இந்த ஆதிபரா சக்தியாக தோன்றியது. அப்படி ஆதிபரா சக்தியாக தோன்றி இந்த உலகத்தை திக்குலாசம் வந்து ஏனென்றால் இந்த உலகத்தில் ஒரு புல் பூண்டு ஆடும் பொருள் அசையும் பொருள் யாரும் கிடையாது. இந்த உலகத்தை எப்படியா உற்பத்தி செய்ய வேண்டும் என்று யாராவது பார்த்து ஒரு பொருளும் கிடையாது. அப்படி இருக்கையில் நான் திறந்த அந்த மண் அடிக்கிறது. அந்த மண்ணை இருக்கக்கூடிய இப்படி சாம்பலை அடித்து ஒரு ரீங்கார மந்திரத்தை உச்சரித்து அப்படி உச்சரித்தவுடனே அம்மா என்ற குருவர் ஒரு உருவம் வந்தது. அம்மா என்று குருவாக ஆமா ஆதார பிண்டம் என்று அது ஒரு உரமாக அமைக்கிறேன். மறுபடியும் படி இப்படி மண்ணை எடுத்து மீண்டும் ரீங்கார மந்திரத்தை உச்சரித்து தங்கா என்ற குரலோடு ஸ்ரீ மாலாய கண்ணன் ஓடி வந்தார். இதுவும் நமக்கு ஆகாத வேண்டும் என்று அது ஒரு உருவமாக ஆக்கினேன். மீண்டும் பிடி மண்ணை எடுத்து ரீங்கார மந்திரத்தை உச்சரித்து உடனே கன்னியா என்ற குரலோடு ஒரு உருவம் வந்தது. இவர்தான் கண்ணு கேட்ட காமன், நம்ம மனது கேட்ட மனவாண்டி வைத்து என்னை கல்யாணம் செய்து கொண்டு தெரிவித்த உடனே என் மன்னவர் என்ன தெரிவித்தார்? கண்ணே இதோ 2 மண் அறிவிக்கிறது. அது என்ன தெரிவித்தார்? நானும் என்ன கண்ணுக்கு காவல் வர வேண்டும் நினைத்து ரீங்கார மந்திரத்தை 2 முறை உச்சரித்து 2 முறையும் ஒவ்வொரு உருவமாக வந்தது. அம்மா என்ற குருவோட முதல் உருவம் வந்தது. தங்கா என்ற குருவோட 2வது உருவம் வந்தது. அது 2 ஒரு பக்கமாக அமைத்து விட்டு நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் நினைத்தால் இந்த 2க்கும் ஒரு உயிர் கொடு அப்படின்னு தெரிவித்தார். நானும் என்ன அந்த 2 உயிருக்கு உயிர் கொடுத்து இருப்பேன். அது
முதலில் வந்த விநாயகரை பெயர் சுட்டி ஆமா விநாயக குணம் என்றால் விநாயகரை பெயர் சுட்டி அது ஒரு உயிர் கொடுத்து இருப்பினேன். இரண்டாவதாக ஸ்ரீ மாயக்கண்ணன் என்று பெயர் சுட்டி அவை என் பக்கத்தில் வைத்துக் கொண்டேன். அப்படி இருக்கையில் இப்போது என்னை திருமணம் செய்து கொண்டிருக்கிறேன். தெரிவித்தவுடனே என் அண்ணாவாய ஸ்ரீ மாயக்கண்ணன் என்ன தெரிவித்தார்? தங்கா பார்வதா அகோர உருவத்தோடு முக்கனோடு கோரப்பல் உருவத்தோடு இருக்கின்றாய். இப்போது நீ திருமணம் செய்ய முடியாது. உன் நெற்றிருக்கக்கூடிய நெற்றிக்கண்ணை பிடிங்கி உன்னுடைய மனவர் நெற்றியில் வைத்துக் கொள் என்றார். நானும் என்ன மன்னவர் ஆசையாளர் நெற்றியில் இருக்கக்கூடிய என் கண்ணை பிடுங்கி என் மனவுடைய நெற்றியில் வைத்தேன். அப்படி வைத்த உடனே என் நெற்றியில் ஆகப்பட்டது உதிரம் உயிர்ந்து கொண்டிருந்தது. உயிர் கொண்டே இருந்தது. அந்த உதிரத்தை மன்னவரான நெற்றியில் வச்சு கை வச்சு அழித்த உடனே நின்று விட்டது. உதிரம் என்ற உடனே அந்த உதிரமாகப்பட்டதுதான் இப்போது பெண்கள் வைக்கக்கூடிய நெற்றியில் வைக்கக்கூடிய திருவண்ணாமணி போட்டு குங்குமம். அப்படி இது ஒண்ணு என்னுடைய அண்ணன் என்ன தெரிவித்தார் என்று மணியாக பரமேசா சற்று என் தங்கையால விட்டுப்பார். அந்த அகோர உருவமாகப்பட்டது பத்மாகி அழகான உருவமாக வந்து மகளாக பிறந்து அவளை திருமணம் செய்து இப்போது நானும் என் கணவரும் இருவரும் ஒன்றாக காலத்தை கை சொல்கின்றோம். என் மன்னவிடத்தில் இருவரும் திருமணம் செய்து அறிந்த மணிமந்திர வெற்றிக்கு திருக்குளம் என்று சொல்லக்கூடிய 5 மந்திரத்தை கொடுத்து என் மன்னவருக்கு வரக்கூடிய நபருக்கு வரமளித்துக் கொண்டு இருவரும் சந்தோஷமாக இருக்கின்றோம். என் மன்னவரான ஏதோ அரிக்கு தங்கையாகவும் அரணுக்கு மங்கையாகவும் கூடிய என் பெயரோ உமா பார்வதி. அப்படி என் பச்சை நிறம் மேனியும் சபலவாய்க்கு நகையும் கட்டிய ஒல்லியானமும் கங்கண வலிகளும் காலில் இருக்கக்கூடிய தண்டை வெண்டைகளும் எவ்வளவாயிருக்கிறது.
ஐயோ சுந்தரா, என் கனகரத்தை பண்ணி சொல்லக்கூடிய பெண்களும் ஆடையாபர்களும் நான் வரும்பொழுது எப்படி இருக்கிறது? அம்மா அப்படியே அணியடியே வருதுமா. அணியே வந்து இருக்கையில் நான் வந்து வீரமாக இருக்கிறேன்.